இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திருஇறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான உன்னத நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, இனிய நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கின்ற போதே கடவுள் 2 கூடைகளோடு குழந்தையை பிறக்கச் செய்கிறாராம். ஒன்று குழந்தையின் முன்புறத்தில் ஒரு கூடையும், இன்னொன்று குழந்தையின் பின்புறத்தில் இன்னொரு கூடையும். இந்த குழந்தை வளர வளர அடுத்தருடைய குற்றம் குறைகள் அத்தனையும் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய கூடையில் நிரப்புமா. தான் செய்கின்ற குற்றம் குறைகள் பலவீனங்களை தான் பின்புறத்தில் இருக்கக்கூடிய கூடையில் நிரப்புமாம். ஆனால் அடிக்கடி மற்றவருடைய குற்றம் குறைகளை காணக்கூடிய இந்த குழந்தையால் தான் எவ்வளவு குற்றம் குறைகளோடு இருக்கின்றோம் என்ற அந்த பின் கூடையில் இருக்கக்கூடியதை பார்க்க மறுக்குமாம், மறந்து விடுமாம். பிரியமான சகோதர சோலே, தன்னுடைய குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களை எண்ணி பார்க்காமல் மற்றவர்களை பற்றியும் மற்றவருடைய துன்பத் துயரத்தை நினைக்கக்கூடிய நபர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். உன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை நீ பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுக்கட்டுமா என்று நீ கேட்கின்றாயே, இது நியாயமா? முதலில் உன்னை மறைத்திருக்கக்கூடிய அந்த மரக்கட்டையை எடுத்துவிட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை பார் என்று என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். பிரியமான சகோதர சோலே, நிறைய நேரங்களில் நாம் மற்றவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறோ, சின்ன சின்ன குற்றமோ, சின்ன சின்ன பலவீனமோ, சின்ன சின்ன காரியங்களோ நமக்கு பெரிதாக தெரிகின்றது. ஆனால் நாம் செய்யக்கூடிய பெரிய காரியங்கள் கூட நமக்கு பெரிதாக தெரிவதில்லை என்பதுதான் இந்த நாளில் ஆண்டவர் கூறுகிறார். ஒரு குருடன் இன்னொரு நபருக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் என் மகளோ மகனோ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம். அப்பா குடிகாரராக இருக்கலாம், அல்லது செல்போனுக்கு அடிமையா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்திற்கு கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாய் போய் கிடக்கலாம். ஆனால் தான் பெற்றெடுத்த குழந்தைகள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமா? நினைத்து பார்ப்பான் மிக்கவில்லை. இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் எப்படியோ அதே போலதான் நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய வாரிசுகளும் அதைவிட மேலானவர்களாகத்தான் இருப்பார்கள். நல்லதாக இருக்கட்டும் மேலானவர்களாக இருப்பார்கள், கெட்டதாக இருக்கட்டும் இன்னும் இந்த ஒஸ்டாகத்தான் இருப்பார்கள். பிரியமான சகோதரர், இந்த நாளில் நினைத்து பார்ப்போம். முதலில் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதற்கு முன்பாக அந்த தவறை நான் செய்கின்றேனா, அந்த குற்ற பாவ பலவீனத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஒருவரை குடிக்காதே என்று சொல்வதற்கு முன்பாக நான் குடியை நிறுத்தியிருக்க வேண்டும். ஒருவரை இப்படி பேசாதே, இப்படி பழகாதே, இப்படி செய்யாதே, இப்படி நடந்து கொள்ளாதே என்று சொல்வதற்கு முன்பாக நான் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரை பார்த்து அறிவுறுத்துகிறார். பிரியமான சகோதர சொல்லே, அதுதான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து ஆண்டவர் என்ன கூற, இனி பாவம் செய்யாதே. அந்த ஆண்களை பார்த்து என்ன கூறுகிறார்? கல்லெறிய வந்த ஆண்களை பார்த்து ஆண்டவர் கூறியது, உங்களில் பாவம் செய்யாதவர் எவரோ அவருடைய கல் முதலில் எரியப்படட்டும் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சொல்லை நினைத்து பார்ப்போம். இந்த உலகத்தில் பாவமும் பலவீனமும் குறையும் இல்லாத மனிதர் கடவுளை தவிர யாரும் இல்லை. ஆகையால் மன்னிக்க, மறக்க, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள ஒரு பலவீனம், ஒரு குறைபாடுகள் இருக்கின்றது என்றால் அதை நிவர்த்தி செய்து அதை எப்படி திருத்த வேண்டுமோ, அதை எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நாம் புரிய வைத்து திருந்தியவர்களாக மற்றும் அவர்களையும் இணைத்து பயணிக்கக்கூடிய வாழ்வு வாழ இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. ஒருபோதும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இன்னொருவரை வழி நடத்த முடியாது, அவரும் கீழே விழுந்து விடுவார். அப்பா, நாங்கள் நல்லவராக, நேர்மையானவர்களாக, உண்மையுள்ளவர்களாக
வாழ்ந்தோம் என்றால் நாங்களும் மற்றவர்களை அதே பாதையில் வழிநடத்த முடியும். அப்பா தகப்பனே, இதோ எங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய பெரிய மரக்கட்டையை பார்க்க, அவனுடைய சகோதர சகோதரிய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை பார்க்கக்கூடிய ஒரு வெள்ளை பேப்பரில் இந்த கருப்பு புள்ளியை மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளோ வெள்ளையாக இருப்பதை நாங்கள் பார்ப்பதில்லை. பழகிவிட்டோம். மாற வேண்டும், மறைய வேண்டும். இனிமேல் இதோ எங்களுடைய குற்றம் குறைகள் எப்படியோ நீ மன்னிப்பது போல நாங்களும் மற்றவருடைய குற்றம் குறைகளை பாராமல் மன்னித்து அவரோடு இணக்கமாக இணைந்து பயணிக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.